இந்த வருட ஐபிஎல்லில் சற்று முன் புதிதாக கொண்டு வந்துள்ள 10 அதிரடி விதிமுறைகள். பயங்கர அதிர்ச்சியில் ஐபிஎல் அணிகள். சிஎஸ்கே ரசிகர்களும் பயங்கர அதிர்ச்சி. அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் வரும் சனிக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. வழக்கமாக ஐபிஎல் வந்துவிட்டாலே பல அதிரடி சம்பவங்களும் வந்துவிடும். அந்த வரிசையில் இந்த வருட ஐபிஎல் தொடரில் புதிய விதிமுறைகளும் வந்துள்ளது. இந்த விதிமுறைகள் மீறப்பட்டால் தண்டனைகள் மிக கடுமையாக இருக்குமாம். ஆமாங்க, இந்த வருட ஐபிஎல்லில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வீரர்களுக்கும் அணி நிர்வாகத்திற்கும் பல்வேறு விதிமுறைகளை வகுத்துள்ளது. ஆடை கட்டுப்பாட்டில் தொடங்கி பயண கட்டுப்பாடு வரை பல்வேறு புதிய விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த ஆண்டு அமலுக்கு வரும் புதிய விதிகள் என்னவென்றால், பயிற்சிக்காக மைதானம் வரும்போதும் போட்டி நடைபெறும் நாட்களிலும் அனைத்து வீரர்களும் அணி நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள பேருந்துகளில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்று பிசிசிஐ விதிகளை அறிவித்துள்ளது. அதேபோல குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் மைதானங்களுக்கு வருவதற்கும் செல்வதற்கும் அனுமதி இல்லையாம். மேலும் போட்டி நடைபெறும் நேரத்தில் வீரர்களின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு வீரரும் தங்களின் ஜெர்சி எண்களை மாற்ற வேண்டுமென்றால் ஆடை மற்றும் உபகரண விதிகளின்படி 24 மணி நேரத்திற்கு முன்பே பிசிசிஐக்கு தெரிவிக்க வேண்டுமாம். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஐபிஎல் அணிகளும் மருத்துவர் மற்றும் உதவியாளர்கள் உட்பட 12 பேரை மட்டுமே அணியுடன் அழைத்து வர வேண்டும். அதற்கு மேல் தேவைப்பட்டால் உரிய அனுமதி பெற வேண்டும். மேலும் எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் போட்டி முடிந்த பின்பு நடைபெறும் நிகழ்வுகளில் புதிய ஆடை தொடர்பான விதிகளை பின்பற்ற வேண்டும். ஸ்லீவ்லெஸ் ஆடைகள் அணிவது இந்த வருட ஐபிஎல்லில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறினால் வீரர்களுக்கு கடுமையான அபராதங்களும் விதிக்கப்படும். அது மட்டுமில்லாமல் ஐபிஎல்லில் அதிக ரன்கள் அடித்த மற்றும் அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்களுக்கு சிறப்பு தொப்பிகள் வழங்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட வீரர்கள் குறைந்தது 2 ஓவர்களுக்கு அந்த தொப்பியை போட்டியின் போது அணிய வேண்டும் என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது. மேலும் அணிகள் மைதானத்தில் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது மைதானங்களில் உள்ள எல்இடி ஸ்பான்சர்ஷிப் போர்டுகளில் பந்துகளை அடிப்பதை வீரர்கள் தவிர்க்க வேண்டும். அதிகமாக பந்துகள் படும்போது எல்இடி பல்புகள் பழுதாவதை தடுக்க இது உதவும். மேலும் ஐபிஎல் அணிகளுடன் வரும் துணை ஊழியர்கள் கண்டிப்பாக தங்களது அடையாள அட்டையை அணிய வேண்டுமாம். முதல் முறை எச்சரிக்கை விடுக்கப்படும். தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டால் அபராதம் விதிக்கப்படும். போட்டி நடைபெறும் நாட்களில் மைதானம் முறையாக இருப்பதை உறுதி செய்வதற்கு வீரர்களுக்கு அனைத்து இடங்களிலும் பயிற்சி செய்ய இனிமேல் அனுமதி கிடையாது. அதேபோல உடற்பயிற்சி சோதனைகளை மேற்கொள்ளவும் இனிமேல் அனுமதி இல்லை. மைதானத்தில் வலைப்பயிற்சியில் ஈடுபடும் போது ஒரு பக்க பிச்சை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு அணிக்கும் கூடுதல் பயிற்சி நேரமும் வழங்கப்படாதாம். ஆக இந்த வருட ஐபிஎல்லில் இந்த குறிப்பிட்ட 10 விதிமுறைகளை அனைத்து அணிகளும் அனைத்து அணி வீரர்களும் கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும் எனவும், அப்படி பின்பற்றாத பட்சத்தில் அபராதங்களும் தண்டனைகளும் கடுமையாக இருக்கும் என்றும் பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.